ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பட்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கோம், நீ தலையிடாதுன்னு. அதுலேருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவளும் வந்துடுறா. வந்துட்டு நம்ம பிளான் பண்ணதெல்லாம் ஓகே தான், இவன் வேலைக்காரன், இவன் அந்த வேலையை மட்டும் பார்க்க சொல்லு சரியா, வேற நம்ம விஷயத்துக்குள்ளெல்லாம் நுழைய வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா, அப்போ அந்த ரோபோட் இருக்கும்ல, அது வந்து நம்ம ஹீரோயினை வந்து வழிமறிச்சு நின்றுட்டுருக்கு. உனக்கு என்னதான் இப்போ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம், கடவுளே நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வாரீங்களா, எனக்கு எதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்வட்லானாவும் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், எப்படியாச்சும் அந்த டீல் சைன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த டீலை சைன் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரோபோட் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போதா, என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோனை தூக்கி வைக்காங்க. அந்த மேக்னெட் வந்து ஒட்டிக்கிடுது. அதனால வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஓ! இதுதான் பிரச்சனையா? அந்த காந்தத்தால தான் நீ ஒட்டிக்கிறியா? சரி, சரி. ஆனா நான் சொன்னா தான் ஓம்காரா கேட்க மாட்றானே! எப்படியாச்சும் நான் அவன போய் தடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவளும் போயிர்றா. அந்த ரோபோட்ட தன்னந்தனியா விட்டுட்டு, நம்ம ஓம்காராவுக்கு ஃபோன் வருது. அந்த இடத்துக்கு வந்து, "ஓம்காரா, நான் உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் கேளுங்க." அப்படின்னு சொல்லவும், "முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் சொல்லு. வேற எந்த விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாதுன்னு" சொல்லவும், "ஓம்காரா, ஸ்வட்லானா வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க." அப்படின்னு சொல்லவும், "இல்ல, இல்ல. நான் எங்க அம்மாக்காக தான் இவ்ளோ நானும் பண்றேன். நீ வந்து எங்க அம்மாக்காக சப்போர்ட் பண்ண மாட்டியா?" அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல, "அப்படிலாம் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. அந்த விஷயம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியும் விட்டுருதான். அப்படி சொல்லி விட்டதுக்கப்புறம், இவங்க 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வந்துரும். "நான் சொல்றத கேளுங்க, வேணாம்." அப்படிங்கிற மாரி மறுபடியும் சொல்லுவான். அவன் கத்திருவான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துருவாங்க. வந்துட்டு, "ஓம்காரா, என்ன விஷயம்? 2 பேரும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் வேலை விஷயமா நான் பேசிட்டு இருந்தேன். சரி நான் போணும்னு." அந்த இடத்துல இருந்து போயிர்றான். அப்புறம் அம்மா வந்து, "என்னம்மா பிரச்சனை? எதுவும் உன்ட்ட எதுக்கு கோவப்படுறான்? நீ எந்த விஷயமா இருந்தாலும் என்ட்ட சொல்லு. நான் அவன்ட்ட பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னா, ஓம்காரா பின்னாடியே போய், "நீங்க போவாதீங்க, போவாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கா. அப்ப கீழ பார்த்தாங்கன்னா, காளியும் அவனுடைய அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இவனும் அந்த இடத்துல நின்னு பார்த்துட்டு, "இந்த பிசினஸ் டீல நான் சைன் பண்ண ஒரு காலமும் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றான். இப்போ நம்ம ஹீரோயின் காளி ரூமுக்கு தான் வந்திருக்கா. அப்படி வந்திருக்கும்போது, காளியும் அந்த இடத்துல தான் இருக்கான். அவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் வந்து மாட்டல. எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் அவனும் உள்ள இருக்கான். ஸோ, சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த முதலைய பார்த்து, "இன்னைக்கு ஓம்காராவ உனக்கு இரையா குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இதையும் ஆஸ் யூசுவல் நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுருதா. அப்படி கேட்டதுக்கப்புறம் இந்த காளி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினோட கழுத்த பிடிச்சு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? என்னோட ரூமுக்கு வந்து என்னுடைய பிளானையே நீ கேட்டுட்டு இருக்க. உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லி அவ கழுத்த புடிச்சு நெரிச்சுட்டு இருக்கா. அதே இடத்துக்கு வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, தேவனும் வந்துடுறான். அந்த குரோக்கடைல பார்த்து காமிச்சிட்டு இருக்கான். "இதுக்கு நீ இரையாக போறியா? இல்ல உன் ஃப்ரெண்ட் இரையாவட்டுமா? நீ தான் சொல்லணும். உன்ன பேசாம இரையாக்க விட்டுட்டுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கவும், அந்த இடத்துக்கு மறுபடியும் தேவன் வரான். வந்ததுக்கப்புறம், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னோட பிளான் எல்லாத்தையுமே இவன் கண்டுபிடிச்சுட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இவன் கண்டுபிடிச்சான். "என்ன நம்ம என்ன பிசினஸ் டீல் பண்ணவா போறோம்? வாங்க நம்ம வெளியில போய் பேசிக்கலாம்ன்னு" சொல்லிட்டு காளிட்ட சொல்றான். இது நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுறா. கேட்டதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஓம்காராட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இவங்க பேசுறத பார்த்தா இது பிசினஸ் டீலுக்கு இல்ல அப்படிங்கிற மாரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸ்வட்லானா வெளியில நின்னு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. "சீக்கிரம் வா ஓம்காரா" அப்படின்னு சொல்லவும், ரூம்ல இருந்து ஓம்காரா வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து தடுக்குறாங்க. "நீங்க போக்கூடாது. காளியும், ஸ்வட்லானாவும் கூட்டு சேர்ந்திருக்காங்க. அவங்களோட பிளான் தான். அதுல வந்து லேப்டாப்ல ஒரு முதலை இருந்துச்சுன்னு" சொல்லவும், "இப்ப நான் உன்ட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. ப்ளீஸ் சுல்புல், நீ வழிய விடு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். "நான் உங்கள போக விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லவும், "நீ எனக்கு யாரு? நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்னு?" கேட்குறான். ஆனா ஒய்ஃப்ன்னு சொல்ல வந்துட்டா. பட் ஒய்ஃப்ன்னு சொல்ல, "நான் உங்க ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்றா. தள்ளி விட்டுருதான். கால கூட பிடிக்கா. "ப்ளீஸ் ஓம்காரா" அப்படின்னு சொல்றா. "சரி நீ ரூமுக்கு வா. நான் எங்க அம்மாக்காக என்னனாலும் செய்வேன்னு" சொல்லிட்டு அவள புடிச்சு ஒரே தள்ளு. தள்ளிட்டு கதவ அடைச்சுட்டு நேரா கீழ வந்துடுறான். வந்துட்டு, "ஸ்வெட்லானா அவங்க போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கான். "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லவும், "சரி சாவிய குடுன்னு" சொல்லிட்டு அவனும் சாவிய போட்டு கார்ல இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வராங்க. நம்ம ஹீரோயின் கதறா ரூம்ல கடந்து, "ப்ளீஸ் ஓம்காரா போகாதீங்க. எதுவும் தப்பா தோணுது" அப்படின்றா. வீட்ல இருந்து கத்திட்டே இருக்கா. பட் யாரும் வந்து கதவு தொறக்கிற மாரி இல்ல. அப்புறம் சாமிட்ட வந்து ப்ரே பண்றா. "ப்ளீஸ் எப்படியாச்சும் ஓம்காராவ காப்பாத்துங்க. என்ன யாராச்சும் கதவு தொறக்கணும்." இப்ப வீட்ல ஜானகி அம்மாவும் இல்ல, பாட்டியும் இல்ல. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கோயில்ல இருந்து இவங்க வந்து மத்தவங்களுக்கு பிரசாதம் குடுத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து இந்த தேவனும்,
காளியும் போறத ஹீரோவோட அம்மா பாத்துர்றாங்க. அதுக்கப்புறம் ஓம்காராவும், ஸ்வட்லானாவும் ஃபாலோ பண்றதையும் பாத்துர்றாங்க. பாத்துட்டு இவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. ரமாமாயி வந்து இவ எங்க போறா? இவள நம்ம ஃபாலோ பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர்ல வந்து கொடைய வச்சு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு ரூதியும் வந்துர்றான். வந்ததுக்கப்புறம் ரூதிக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிக்கும்போது ரூதி வந்து ஃபோன் எடுக்க மாட்றா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுவுறாங்க. இங்க ஸ்வட்லானாவும், ஓம்காராவும் வந்துர்றாங்க. வந்துட்டு ஸ்வட்லானா சொல்றா, "நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல போக்கூடாது. நீ ஒரு சைட்ல போ, நான் ஒரு சைட்ல போறேன். யார் ஃபர்ஸ்ட்டு என்னத்த பார்த்தாலும் ஃபோன் அடிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் செப்பரேட்டா பிரிஞ்சு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரோபோட் ஞாபகம் வருது. அந்த ரோபோட் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் மேக்னெட்ட வச்சு, அதாவது அவ ஃபோன வச்சு அந்த ரோபோட்ட கிட்ட எப்படியோ வர வச்சுர்றா. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல படி ஏறி மேல போயிர்றான். போயிட்டே இருக்கான். அப்புறம் அந்த ரோபோட் வந்து டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்கிறத நம்ம ரூதியும் பார்த்துர்றான். ஹீரோ வந்து வந்துட்டுருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹால்குள்ள வரான். ஹால்ல எதுவுமே இல்ல. அப்புறம் ஒரு படி ஏறி மேலேயும் போய் பார்க்குறான். மேலேயும் எதுவும் இல்ல. ஸோ ஆஸ் யூசுவல் கீழ வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, மேலருந்து ஒரு கூண்டு வந்து நம்ம ஹீரோவ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி ரொம்ப பயந்துட்டே அப்படி பார்த்துட்டுருக்கான். அந்த சைட்ல காளி வந்து நின்னு, "இந்த ஓம்காரா வந்து என்ட்ட சரியானபடியா மாட்டிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல யார் நிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வட்லானா நிக்கா. அதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே இதுங்க பிளானா தான் இருக்கும்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்வட்லானாவ அன்னைக்கு வந்து ஸ்வட்லானா வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருந்திருப்பாள்ல. அப்போ வந்து யாரோ இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு காளி சொல்லவும், "இல்ல காளி நம்ம 2 பேர் தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ க்ளோஸா பேசிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, "நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபேஸ் மாஸ்க்க வந்து காளி ரிமூவ் பண்ணி விட்டுருதா. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், இந்த காளி தான் வந்து அவளுக்கே சூடு வச்சிருப்பான் போல பழைய சீன்ல. இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸா இருந்திருப்பாங்க. மேபி லவ்வர்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ. அந்த சீன்ல இவன் சூடு வச்சிருப்பான் போல. ஸோ, அவன பாத்து இவ ரொம்ப மிரண்டு நிக்கிறா. அப்படி சூடு வச்சிருக்கிற அந்த இதையுமே இவளும் பாத்துர்றா. பாத்ததுக்கப்புறம் இவனும் ரிவீல் பண்ணிட்டு, "எனக்கு நீ யாருன்னே தெரியும். நீனே என்ட்ட நடிக்கிறியா? இப்ப புது வேஷத்துல தான் நீ அலைஞ்சிட்டுருக்க. உன்ன பத்தி இந்த குடும்பத்துல சொன்னா நீ என்னத்துக்கு ஆவ?" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டுருக்கிறான். இவ வந்து, "நீ என்ட்ட சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிர்றா. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், "எதுக்காக நீ என்ட்ட இப்ப க்ளோஸா இருக்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி ஓம்காரா வந்து என்ட்ட சொன்னா, கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தெல்லாம் நெரிச்சிடுறான் இவன். அதுக்கப்புறம் இந்த பிளான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் சொல்றான், "நீ என்ன பண்ணு, நான் சொல்றது இப்ப செய்ற" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ட்ரிங்க்ஸ் ஊத்தியிருப்பான் போல. அத வந்து அவள்ட்ட குடுக்கான். பட் அவளும் வாங்கி குடிக்கிறா. பயந்துகிட்டே தான் இருக்கா. ரொம்ப பயந்துட்டு இருக்கா. கீழ உட்கார்ந்துருக்கா. "நீ என்ன பண்றன்னா, நேரா ஓம்காரா கிட்ட போற. போயிட்டு நான் சொன்ன பிளான் எல்லாத்தையுமே நீ எக்ஸிக்யூட் பண்ற. பண்றுவல்ல" அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். "நான் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி அவளும் தலைய ஆட்டிட்டு அந்த இடத்துல ஒத்துக்கிறா. அப்படி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ரோபோட்ட வந்து எப்படியோ அவங்க வந்து டக்கு டக்குன்னு அடிக்க வச்சுடுறாங்க நம்ம ஹீரோயினு. அத நோட் பண்ணிட்டு ருத்ரா கதவ தொறந்து, "நீ என்ன பண்ற சுல்புல் இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ இப்ப நான் சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஓம்காராக்கு ஆபத்து. ஓம்காராவ எப்படியாச்சும் காப்பாத்தணும். ப்ளீஸ் ஏதாச்சும் நீ முடிவு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். "ஓம்க்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாரி ஸ்வட்லானா அவன கூட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ருத்ரன்ட்ட வந்து சொல்லிர்றான். அங்க ஓம்காராவ பார்க்க நமக்கு கஷ்டமா இருக்கு. ஓம்காரா கூட்டுக்குள்ள அந்த மொதலைய கொஞ்சம் கொஞ்சமா காளி விட்டுட்டு இருக்கான். இத பார்க்கும்போது நமக்கே அல்லு விடுது. அந்த இடத்துல அவன் இருக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாள்ல. ஸோ அதெல்லாம் நெனச்சு பார்க்க அந்த மாரி மொதலை இருக்கு அவன்கிட்ட. இப்படி சொல்றான் அவன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து இவன் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். வேண்டாம், வேண்டாம் அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ருத்ரா வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் ஃபோன எடுங்க ஓம்காரா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க மகாதேவன்ட்ட. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துர்றாங்க. வந்துட்டு இது ஸ்வட்லானாவோட காராச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து நீ ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. நீ யாரும்மா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூட்டு போயிர்றான். அந்த இடத்துல பாட்டி வந்து இவன் யாரு? நம்ம ஜானகிய கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு தான் நிக்கிறாங்க. நான் அந்த கேட்டு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதல வாய பொளந்துட்டு நம்ம ஓம்காராவ ரொம்ப சாப்பிடுற மாரி கிட்ட வருது. அந்த முதல வந்து ஓம்காராவ சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல உங்கள சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.